வணக்கம் பிஆர் மீடியா நேயர்களே, தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்க்க இருக்கிற நிலையில இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் விக்னேஷோட இணைந்திருக்கோம். வணக்கம் விக்னேஷ். ஸோ நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வரோம். அந்த வகையில் நான் போன வீடியோ பண்ணும்போது இந்த கேள்வி கேட்டிருந்தேன். பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புல இருக்க திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை முன்னிட்டு பண்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதாவது பல்வேறு விஷயங்கள், பொங்கல் பரிசு, இன்னும் ஒரு சில ஸ்கீம்ஸ், திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கத்தோட பண்றாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு லேப்டாப் இலவச மடிக்கணினி கொடுக்கறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச லேப்டாப் கொடுக்கறத அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி என்ன டீட்டெயிலாக வந்து மக்களுக்கு சொல்லுங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் மாணவருக்கு வந்து இன்னைக்கு லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. உலகம் உங்கள் கையில் இந்த திட்டம் மாதிரி ஒரு துவங்கி வச்சு அனைவருக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்காரு. இதில் என்னன்னா 10 லட்சம் கல்லூரி மாணவர்கள், ஐடிஐ மாணவர்கள், பாலிடெக்னிக் மாணவர்கள் அவங்களுக்கு அதிநவீன வசதியுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது அதிநவீன வசதியா என்ன இருக்குன்றதை நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க. பிரதர், அது வந்து நம்ம ஒரு தனி காணொலியா எடுக்க முயற்சி நம்ம வாங்க லேப்டாப் நம்ம ஓபன் பண்ணி கூட நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து அதில் இருக்குன்ற மாதிரியும், இதுக்கப்புறம் வந்து மனித குலத்தின் 2வது நெருப்பு அப்படின்ற மாதிரி பசங்க வந்து ஏஐ தொழில்நுட்பம் கற்றுக்கின்னு அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு முக ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வருது. ஸோ பொங்கல் பரிசும் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. போன வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இருந்தாலும் பொங்கல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் ரொக்க பணமா கொடுக்கறதா ஒரு டாக் வந்துருக்குது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக வந்து இந்த கரும்பு, சக்கரை, நெய், வெல்லம் எல்லாமே வந்து தரத்தை வந்து நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். பரிசு தொகை வந்து எதுவும் அறிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இப்போ வந்து பரிசு தொகையும் அறிவிச்சிருக்காங்க. 3000 ரூபாய் வந்து ஒரு குடும்ப அரிசிதாரர் இருக்காங்களே அவங்க வந்து 3000 ரூபாயும் தர மாதிரி இருக்காங்க. அது இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் இருக்காங்களே அவங்களுக்கும் வந்து அதே அமௌண்ட் 3000 ரூபாய் வந்து தர மாதிரி தமிழக அரசு வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தீவிரமா எலெக்ஷனை நோக்கி தமிழகம் நகர்ந்துட்டு இருக்க நிலையில அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை நோக்கி வந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய அரசியல் கணக்கு என்ன, தமிழ்நாட்டு வந்ததுக்கு பின்னணி என்ன, அதை பத்தி அமித்ஷா பாத்தீங்கன்னா தமிழகம் வந்திருக்காரு. புதுக்கோட்டையில வந்து அவங்களோட பொதுக்குழு கோசம் இன்னைக்கு வந்து மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல வந்து அவர் பங்கெடுத்து கொஞ்சம் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா குடும்ப அரசியலுக்கு வந்து 2026 வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். எந்த குடும்ப அரசியல், ஸ்டேட்டா இல்ல சென்ட்ரலா? ரெண்டுத்துக்கும் தான் சொல்லுவாங்க. இல்ல ஸ்டேட் எலெக்ஷன் தான் 2026. ஆமா, இல்ல சொல்றேன், அவர் 26 ஸ்டேட் தான். இப்போ வந்து நடக்குது என்ன, நம்ம டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது, திமுக அப்பா பையன் ஆட்சி தான். அதுதான் குடும்ப ஆட்சின்னு அவர் சொல்ல வராங்க. வழி வழியா குடும்பம் காங்கிரஸையும் சேர்த்து சொல்லலாம்ல அதுல சொல்லலாம் தான். ஆனா இப்ப அவங்க தமிழ்நாட்டுல இருக்கு ஒரு இதுவாவே இல்லையே. அவங்க புரியுதுங்களா? இப்ப நடக்குது ஆட்சி அது டிஎம்கே தான். அதனால அவங்களதான் வந்து அவங்க சொல்ல முடியும். அவங்க சொன்னது அதுதான் சொன்னாரு. இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுக்கூட்டில் பேசுற மத்திய அமைச்சர் அமித்ஷா சொன்னது குடும்ப ஆட்சின்னு மட்டும் சொன்னது இல்லாம வந்து டிஎம்கே பத்தி நல்லா கடுமையா வந்து விமர்சித்திருந்தாரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய். நம்ம எப்பயுமே வீடியோ பேசினா விஜய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணாம போக முடியாது. கண்டிப்பா நம்ம வீடியோ பாக்குற மக்களும் ஏதாவது கேட்பாங்க, அப்டேட்ஸ் என்ன இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுக எம்பி கனிமொழிக்கு தொலைபேசி வேலையாக பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதன் பின்னணி என்ன நடக்குது? இப்போ அரசியல்னும் போது அவங்க கொள்கை எதிரின்னு சொல்றாரு, ஓகேங்களா? ஏன்னா அவரு கலைஞர் பீரியட்ல இருந்தே அவங்களுக்கு தெரியும், அங்கிள்னு ஒரு உரிமையா கூட சொல்லிடுறாரு. விஜய் சொல்லியிருப்பாரு, நிறைய மேடையில கூட சொல்லியிருப்பாரு. இப்போ அரசியல்ல நம்ம வந்து ஒரு டிஎம்கேல வந்து இவங்க துணை பொதுச்செயலாளரா இருக்காங்க கனிமொழி. அந்த நாகரிகத்துக்கோசம் கூட ஒரு வேலை வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம் பிரதர் அவரு. ஓகே, இல்ல முதல்வர் குடும்பத்தை சார்ந்த யாருக்காவது இப்படி தொலைபேசியில வாழ்த்து வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல. ஆனா இது வந்து கலைஞரின் குடும்பம் அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா கட்சிக்குள்ள ஒரு பிளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி முதல்ல இருந்தே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு. ஸோ இதே எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து போன் பண்ணி வாழ்த்து தான் சொல்லியிருக்காரு. இது வந்து அரசியலா பார்க்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஒரு வாழ்த்து தான். நாளைக்கு விஜய்க்கு பிறந்தநாள் முக ஸ்டாலின் கண்டிப்பா அவர் சொல்லுவாரு, தாவக தலைவர் விஜய் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது அரசியல் நாகரிகம் தான். இது என்னதான் மேடை போட்டு அரசியல திட்டினாலும் வாழ்த்து சொல்றதுலாம் வந்து சகஜம் தான். அரசு ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உறுதி அளிக்கப்பட்டிருந்தது என்னன்னா இவங்க தேர்தல் வாக்குறுதியில வந்து நாங்க இந்த விஷயத்த மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுல என்ன அப்டேட்ஸ் என்ன நடந்துருக்கு? இது ஓய்வூதிய திட்டம் பாத்தீங்கன்னா அந்த ஜெயலலிதா அம்மையார் பீரியட்லயே வந்து நிறுத்திட்டாங்க. ஓய்வூதிய திட்டம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப நாள் கோரிக்கை வந்து இருந்தது. இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டம்லாம் கூட நிறைய பண்ணியிருந்தாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ்லாம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரர்கள் வந்து நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை வந்து கோரிக்கை வந்து பெற்றிருக்காங்க. திமுக வந்து வாக்குறுதியாகவும் இருந்தது.
தேர்தல் வாக்குறுதியா வந்தது. அந்த போராட்டம் மூலியமா அந்த மக்கள் வந்து அந்த அரசு ஊழியர்கள் வந்து இதை வந்து பெற்றிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அர்பன் பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மூலியமா வந்து 50% ஓகேங்களா ஓய்வூதியம் வந்து தருவாங்க கவர்மெண்ட் சைட்ல. இது வந்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து இது வந்து பயன்பெற போறாங்க இது மூலியமா. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியை நோக்கி போனா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தனிச்சே ஆட்சி அமைக்கும், அதாவது கூட்டணி ஆட்சி இல்லாம தனியா நாங்களே ஆட்சி அமைப்போம் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது ஏன்னா மக்களை காப்போம் சொல்லிட்டு தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சாரத்துல வந்து எடப்பாடியார் வந்து சுத்திட்டு இருக்காரு இப்போ தமிழகம் முழுவதும். அப்போ அவர் என்னன்னா சேலத்துல போகும்போது பாஜகவுக்கு மாறாக வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா புதுக்கோட்டையில வந்து அமித்ஷா பேசியிருந்தாரு, இப்ப சொல்லியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி அமையும், ஃபர்ஸ்ட் பாஜக கூட்டணி தான் அமையும், ஆட்சி அமைன்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. அதுக்கு வந்து எடப்பாடி வந்து பதில் அளிக்கிற விதமா அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் சொந்தமாகவே ஆட்சி அமைக்கும், அதாவது நாங்க தனியா ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சேலத்துல வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து திமுக அரசை வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி 2026 வாரிசு அரசுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இவரும் பேசியிருக்காரு. ஆமா பேசியிருக்காங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு சவாலை விடுத்திருக்கிறாரு. சோ அந்த சவால்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியை சேர்த்து பேசியிருக்காரு. என்னன்னு டீட்டெயிலா காரைக்குடியில வந்து கட்சி மீட்டிங் என்டிஏ கட்சி மீட்டிங் ஒன்று வந்து ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. ஆலோசனை கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து சீமான் அவர் வந்து பேசியிருந்தாரு. இது என்னன்னா திமுகவின் சமூக நீதி பேச்சை வந்து நான் கடுமையா வந்து சொல்லியிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமாவளவன் இருக்காங்கல்ல மியூசிக், அவங்கள பத்தி தான் சொல்லியிருக்காரு. சமூக நீதியில் அக்கறை இருந்தா, உங்களுக்கு வந்து சமூக நீதியில் அக்கறை இருந்தா இப்போ வர 2026 தேர்தல் இருக்குல்ல, அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் பொது தொகுதியை வந்து கொடுத்து அதுல வந்து நீங்க வெற்றி பெற தயாரா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு சவால் எடுத்திருக்காரு. பொது தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு உங்களால முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு இன்னைக்கு. இப்போ வந்து சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலித் தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து தனி தொகுதியில மட்டும்தான் நிக்க வச்சு வந்து அவங்களுக்கு சீட்டு ஒதுக்குறாங்க திமுக அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து தனி தொகுதி கொடுத்து திராவிட வந்து ஆண்டாண்டு காலமா வந்து அவங்க எல்லாம் இவங்களையும் வந்து முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஓகே, சோ பொது தொகுதியில நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு. சீமான குறித்து பேசும்போது அவருடைய கட்சி 2026 தேர்தலுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்லி முக்கிய அறிவிப்புகளை கொடுத்திருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா லிஸ்ட் பண்ணி இப்போ வந்து பிப்ரவரி 21 வந்து முழு லிஸ்ட்டும் வந்து வெளியிடன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கேண்டிடேட் யாருன்றதை வந்து உங்களுக்கு லிஸ்ட் சொல்லிடுவாங்க. 234 தொகுதி இருக்காங்க, 234 தொகுதியோட வேட்பாளர் பட்டியல் அதையும் வெளியிடன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 50% வந்து பெண்களுக்கு வந்து ஒதுக்குறாங்க. 234 தொகுதியில 117 பெண்களும் 117 ஆண்களும் வந்து களம் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து தனித்து போட்டி, நான் வந்து மத்திய கட்சி கூடணும் மாநில கட்சி கூடணும் யாரு கூட நான் கூட்டணி கிடையாது, நான் தனித்து தான் போட்டிட்டு போறேன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. தீர்மானமா அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஆதரிச்சிருக்கிறாரு. விதியை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்டிகேல இருந்து தாவேகா நோக்கி இருக்கு. ஆனா இப்படி ஒரு அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? என்ன இப்போ தாவேக்கும் என்டிகேக்கும் நான் வார்த்தை முதல்ல இருந்தாலும், இப்போ ஒரு கரூர் விஷயத்துல எடுத்தாலும், இப்போ அவருக்கு என் தம்பி அவருக்கு வந்து ஆதரவா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சில விஷயத்துல வந்து கூட தான் நிக்கிறாங்க. என்னதான் சில மேடைகளை விமர்சிச்சாலும் எங்க சப்போர்ட் பண்ணுமோ அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆட்சியில பங்குன்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, கூட்டணிகளை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து என்டிகே தலைவர் சீமான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா மத்தியில இருக்க பாஜக கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஜெயிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆந்திரா எல்லாமே எல்லா மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கும் அமைச்சர் போஸ்டிங் எல்லாம் அமைச்சரோட பதவி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய மத்திய அமைச்சர்லாம் இருக்காங்க, மற்ற கட்சியா இருந்தாலும் கேரளால ஆந்திரால பீகார்ல. அந்த மாதிரி தமிழகத்துல இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முன் வந்ததுக்கு வந்து விஜயோட பெருந்தன்மை அப்படின்ற மாதிரி வந்து நாம் தமிழர் சீமான் அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க ஒரு போராட்டம் பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களோட போராட்டம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூவம்ல இறங்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு போராடி இருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா மக்களுக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு நீண்ட நாளா வந்து இந்த போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புத்தாண்டுக்கும் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடியும் பண்ணாங்க. இன்னைக்கு என்னன்னா கூவம் நதி இருக்குல்ல, அதுல இறங்கி வந்து அந்த போராட்டம் பண்ணாங்க. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப வந்து மனசு கஷ்டமா இருந்தது. சென்னை மொத்தமா கிளீன் பண்ற அவங்க, சுத்தமா வச்சுக்கிற அவங்க, கொரோனா டைம்லாம் உதவியா இருந்த அவங்க, இப்போ இந்த டைம்ல நீண்ட நாளா போராடிட்டு வராங்க. அதை கூப்பிட்டு கூட இன்னும் வந்து தமிழக அரசு வந்து பேச தயாரா இல்லை. இவங்களும் எந்தெந்த இடத்துல வந்து கவனம் ஈர்க்க முடியுமோ, முதலமைச்சர் பாருங்க எங்களுக்கு நீதி கொடுங்கன்ற மாதிரி கையில பதாகை வச்சு நிக்கிறாங்க. ஆனா வந்து தமிழக அரசு கொஞ்சம் இது வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, கூப்பிட்டும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, தேர்தல் வாக்குறுதி, அதை தான் கேட்கறாங்க. என்னாச்சுன்னா இப்போ அவங்க போராட்டம் பண்ணும் போது காவல்துறையை வச்சு அப்புறப்படுத்துறாங்க. ஆமா, அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் கண்டிப்பா.
இப்போ மற்ற அரசியல் கட்சிகளும் வந்து ஆதரவு சொல்றாங்க கண்டி, அதுக்கான கோரிக்கையா இப்போ நம்ம சென்னை மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாமே ஒரு சப்போர்ட்டா சென்னை மக்கள் முழுமையா வந்து சென்னை மக்கள் வந்து அந்த நிக்கணும் கூட போராட்டம் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த போராட்டம் வந்து அவங்களுக்கு வெற்றி பெறும். கண்டிப்பா அவங்க கேட்கற கோரிக்கையும் நடைபெறும் நான் நினைக்கிறேன். ஓகே, பல்வேறு விஷயங்களை குறித்து பேசணும். ஸோ முக்கியமான விஷயம் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நேயர்களே, நன்றி.